ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நம்ம காலங்காத்தால பார்த்திருப்போம். காலையில போட்ட பதிவுல 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அப்புறம் மிசைல்கள் கம்பைன்டு ஸ்ட்ரைக் உக்ரைனை போலந்து கட்டியிருக்குன்னு. இதுல அதிகப்படியான தாக்குதல், இதனால என்ன இழப்பு உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறது லைனா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு மெல்ல. போலாண்டோட எஸ்கலேஷன் அப்புறம் அமெரிக்கால அசாசினேஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹைலைட் ஆயிட்டு இருக்கும் போது இந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா பெருமளவுல நோட்டீஸ் பண்ணப்படல. ஆனா இழப்புகள் பேரிழப்புகளா இருக்கலாம் உக்ரைனுக்கு அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. அதுக்கான காரணம் இந்த 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மிசைல்கள் பாத்தீங்கன்னா உக்ரைனோட மேற்கு பகுதிகள், அதாவது போலாண்டு ஹங்கேரி இந்த பார்டர் பகுதிகள் இருக்கக்கூடிய பார்டருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒப்லாஸ்ட் உக்ரைனோட மேற்கு பகுதிகளில் பண்ண தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதுல வின்செஸ்யா பகுதி, கல்மிச்கி பகுதி இதை நம்ம அடிக்கடி பார்ப்போம். அதிகப்படியான ஆயுதங்கள் விமானங்கள் எல்லாமே இங்க டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டாம்ஸோட மிசைல்லாம் இருந்தது, அட்டாக் நடந்திருக்கு இந்த கல்மிச்கி ஏர்பேஸ்ல இப்படிங்கெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா வின்செஸ்யால ஏர்கிராப்ட் பிளான்ட் பாத்தீங்கன்னா இருந்தது. இந்த ஏர்கிராப்ட் பிளான்ட் இத உக்ரைனோட தான். ஸோ இந்த பிளான்ட்ல ஏதோ செஞ்சுட்டு இருப்பாங்களா, இந்த பிளான்ட்டை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது போல சந்தேகங்கள் இல்ல இன்ஃபர்மேஷன் ரஷ்யாவுக்கு கிடைச்சிருக்கலாம். ஸோ மிக பெரும் அட்டாக் அந்த பகுதியில் நடந்திருக்கு. அங்க ஒரு பிளான்ட் இருந்துச்சா, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறது போல பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. அதுக்கான விஷயங்கள் வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. இழப்புகள் பயங்கரமா இருந்திருக்கு அந்த பகுதியில அப்படிங்கலாம் மாற்றுக்கிறது இல்ல. அடுத்தது இந்த கெல்மிஸ்கி ரீஜனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இங்க ஒரு ஒர்க் ஷாப்ல பயங்கரமா அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் உக்ரைனோட அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு ஒர்க் ஷாப் தான். ஒர்க் ஷாப் நம்பர் 43 அப்படிங்கிறது போல இந்த கெல்மிஸ்கி ரீஜன்ல மட்டும் குறைஞ்சது 6 ட்ரோன்கள் அட்டாக் பண்ணிருக்கலாம். உக்ரைன் காலையில என்ன சொன்னாங்க, 17 லொகேஷன்ல சொன்னாங்க. அதுல 6 ட்ரோன்கள் இந்த கெல்மிஸ்கி ரீஜன்லயே ரீச் ஆயிருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது போக சில ட்ரோன்கள்லாம் விழுந்திருக்கு. 3 க்ரூஸ் மிசைல் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த பகுதியில டார்கெட் பண்ணிருக்கு கன்ஃபார்ம்ட் அப்படிங்கிறது போல லோக்கல் சோர்சஸ் தரப்பு செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதுல மெயினான டார்கெட் ஒர்க் ஷாப் நம்பர் 42. இந்த ஒர்க் ஷாப்ல மேபி உக்ரைனோட ராணுவத்துக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்கள் இல்ல குடோன்களா இதை பயன்படுத்தி இருக்கலாம். மிக முக்கியமான விஷயங்கள் இந்த பகுதியில் இருந்திருக்கலாம். ரஷ்ய தரப்புல இருந்து இதையும் பாத்தீங்கன்னா அப்படியே சல்லியான ஒருக்கி விட்டு இருந்திருக்காங்க. மிக பெருமளவுல தாக்குதல்கள் உக்ரைன் முழுவதும் நடந்திருக்கு. ஒரு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்ல பிரிட்ஜஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சாங்க. இப்போ இது போல இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே அடிக்கிறாங்க. ஒரு டைமும் ஒரு பார்ட்டா பாத்தீங்கன்னா இலக்குகளை குறி வச்சு அடிக்கிறாங்க. பேரிழப்புகளா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அட் த சேம் டைம் இந்த கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா ட்ரோன்கள் 10நாங்க, இப்ப 16 ட்ரோன்கள் பாத்தீங்கன்னா போலாண்டுக்குள்ள கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த உதிரி பாகங்கள் உதிரி போய் விழுகுது இல்லையா, இப்ப வரைக்கும் ஒரு ஃபோம் தான் பண்ண டேமேஜ் ஆயிருக்கு. அது நம்ம போன பதிலேயே பார்த்தாச்சு. இப்ப வரைக்கும் 14 உதிரி போன ட்ரோன்களை கண்டுபிடிச்சு எடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டொனால்டு டஸ்க் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்பு என்ன ஸ்டேட்மெண்ட் இருந்துருக்குன்னா மொத்தம் 19 ட்ரோன்களை நாங்க சுட்டு வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. வீடியோ பதிவுகளும் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா ரஷ்யா வேணும்னா அனுப்புறாங்களா இல்ல வம்புக்கு அனுப்புறாங்களா தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப இந்த வீடியோ பதிவு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரூம் போட்டு சிரிச்சிருப்பாங்க. அடுத்த இமேஜஸ் எல்லாம் லோட் ஆயிருக்கும். உதிரி பாகங்கள் உதிரி போயிருக்கு இல்லையா அதோடது, அப்புறம் மிசைல்களை பயன்படுத்தி பாத்தீங்கன்னா ஜீப்ரா ட்ரோன்களை அடிச்சிருப்பாங்க இல்லையா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இணையதளத்துல ஷேர் ஆயிட்டு இருக்கு. இது போலாண்டு தரப்புலயே கன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க தரப்பு இந்த போலீஸ் தரப்பு கொடுக்கக்கூடிய இமேஜஸ் வீடியோல பார்க்கும்போது கண்டிப்பா அனலிஸ்ட் பலரும் பாத்தீங்கன்னா ரூம் போட்டு சிரிக்கலாம் ஒரு 2 நாளைக்கு அப்படிங்கிறது போல பலர் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. 2 நாள் சிரிப்பாங்க கண்டிப்பா அப்படிங்கிறது போல. ஏன் என்ன ஆச்சு அப்படிங்கிறது போல அப்படின்னு கேள்வி வருது இல்லையா. அதாவது மாடர்ன் வார்ஃபேர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போலாண்டுக்கு எக்கனாமியா இருந்திருக்கு அப்படிங்கறத இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் சிரிப்பு வருது அனலிஸ்டுக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா 5ஆம் தலைமுறை போர் விமானம் F-35A ஃபைட்டர் ஜெட் 1 மணி நேரமாச்சும் குறைஞ்சது பறந்திருக்கும். ஆவரேஜ் காஸ்ட் 1 மணி நேரத்துக்கு பறக்குதுன்னா $40,000 பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலர் அளவுக்கு செலவாகும் F-35 விமானம் பறக்கிறது. இதுல ஆம்ராம் மிசைலை யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ஜீப்ரா ட்ரோன்களை. சாகிது இல்ல ஜீப்ரா ட்ரோன்கள் எய்ம் 120C ரக மிசைல்கள் ஏர் டு ஏர் மிசைல் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான பாகங்கள்ல பண்ண கண்டெடுக்கப்பட்டிருக்கு அந்த மிசைலோட பாகங்கள். அது மட்டும் இல்லாம அதோட இமேஜஸ் எல்லாம் பார்த்தா ஷேர் பண்ணப்பட்டு இருக்கு.
ஒரு மிசைலோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரஃபா சொல்லும் $1.5 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. அப்போ ஒரு ஜீப்ரா ட்ரோனை அட்டாக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீப்ரா ட்ரோன்கள்ன்றது அது அந்த விமானத்தை டேக் ஆஃப் பண்ணி 1 மணி நேரம் பறக்க வைக்கிற காசே வேஸ்ட். இந்த ஜீப்ரா ட்ரோனை திருப்பி லோட் பண்ணி கட்டுறோம் பாத்தீங்கன்னாலே தெரியும். ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா தெர்மாக்கோல் அட்டையில செஞ்சுக்கிறாங்க. தெர்மாக்கோல் அட்டையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் செலோ டேப் போட்டு ஒட்டி அது பெயிண்ட் அடிச்சா கூட வேஸ்ட்னு கையில எழுதி இருக்கிறாங்க. சும்மா ஸ்கெட்ச் எடுத்து கையில நம்பர் எழுதி இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு ட்ரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா F-35 எடுத்து ஆப்ரேட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா $1.5 மில்லியன் வர்த்துள்ள ஒரு மிசைலை யூஸ் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது ரூம் போட்டு சிரிப்பாங்களா மாட்டாங்களா? அதாவது ஒரு 10-15 ட்ரோன் 20 ட்ரோன் போனதுக்கே இப்படின்னா கோடிக்கணக்குல செலவாகுது அப்படிங்கும்போது உக்ரைனுக்கு தினந்தோறும் வர மாதிரி போலாண்டுக்குள்ள போச்சுன்னா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாம போலாண்ட்ல இது போல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிற இந்த சமயத்துல லித்துவேனியால வந்து பாத்தீங்கன்னா பல கேஸ் டேங்கர்கள் இருக்கக்கூடிய பகுதியில தீ பிடிச்சு வெடிச்சிருந்திருக்கு. நல்ல வேலையா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி ப்ரிகாஷன் கடைபிடிக்காததுனால அதிகமா ஸ்டோரேஜ் இது போல வைக்கிறதுனால தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க வெடிச்சிருச்சுன்ட்டு. இதனால கரும்புகை வந்து பாத்தீங்கன்னா சூழ ஆரம்பிச்சிருக்கு. லாக்டவுன் போடுற அளவு கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க லித்துவேனியால. யூரோப்புக்கே கொஞ்சம் டைம் சரியில்லை அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இப்ப கேஸ் இல்லையே என்ன பண்ணுவீங்க? ரஷ்யா 2 நாளைக்கு நம்ம சண்டையில ஒத்தி வச்சுக்கலாம். இது போல கேஸ் கொஞ்சம் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, கேஸ் கொடுங்க அப்படிங்கிற கேஸை வாங்கிட்டு திருப்பி டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா திருப்பி என்ன ரஷ்யா கூட சண்டை பிடிப்பீங்களா? என்ன இந்த முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணி வெடி போடுறது பார்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்களே, இப்ப எமர்ஜென்சி அப்படிங்கும்போது ரஷ்யா கிட்ட வாங்குவீங்களா? அதை எப்படி எல்லாம் ஓபன் பண்ணுவீங்களா திரும்பியும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ இது போல வேலைகள் இந்த லாத்வியா, லுத்துவேனியா, எஸ்தோனியா, போலாந்து தினந்தோறும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப இது போல விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கனால ஸ்லோவாக்கியாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஜுராஜ் அவர்கள் அவர் தரப்பு இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, அது ரஷ்யாவோட ட்ரோன்கள் போலாண்டுக்குள்ள வர்றது எஸ்கலேஷன், அது கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் உக்ரைனுக்கான ட்ரோன்கள் தான், உக்ரைன்ல விழுக வேண்டியது தெரியாம இங்க வந்துருச்சுன்றது போல நான் நம்பிக்கணும். அது போல இருந்துச்சுன்னா ஓகே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவரு தரப்புல. அடுத்த ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் தரப்புல இருந்து அதே போல ஸ்டேட்மெண்ட் வந்தது. கண்டிக்க வேண்டிய விஷயம் தான், போலாட்டுக்கு நான் சாலிடாரிட்டியா இருப்பேன் தான். இது போல பேக்ரவுண்ட்ல இருந்து டார்க்கா இருந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா இது போல எஸ்கலேஷன் ஆனா பிரச்சனையை முடிச்சிருங்க சீக்கிரம் அப்படிங்கிறது போல அவரு தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வருது. சோ பிரச்சனையை முடிங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பிரதானமான குரலா இருக்கு. போருக்கு விருப்பம் அப்படிங்கிறது யூரோப்பியன் யூனியன்ல இப்ப ஆளுகின்ற அரசாங்கத்துக்கே இல்ல, பல நாடுகளுக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இந்த சமயத்துல இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னா என்ன பிரச்சனை, என்ன முடிக்கணும், என்ன தீர்வு, என்னதான் யோசிச்சு வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இதுக்கு ஜேடி வான்ஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பத்திரிகையாளர் சந்திப்பப்ப திருப்பி பேசிக்கிறாரு. ரஷ்யாக்கு 6000 ஸ்கொயர் கிலோமீட்டருங்கிறது தேவை. அதே நேரத்துல உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கேரண்டிங்கிறது தேவை. இதுதான் 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. அதாவது இன்னுமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்காத பகுதிகள் கூட அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வேணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது போல ஜேடி வான்ஸ் அவர்கள் சொல்றாரு. சோ இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது இந்த லுகான்ஸ்க் டொனெட்ஸ்க் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி தெரியுது. ஆனா ரஷ்யாவோட அபிஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் இதெல்லாம் கன்ஃபார்மே பண்ணல. எந்த பகுதிகள் வரைக்கும் ரஷ்யா கேட்கறாங்க கிளைம் பண்றாங்கன்னு இப்ப வரைக்கும் அவங்க தெளிவா சொல்லவே இல்லை யாருகிட்டயுமே. அலாஸ்கா மீட்டிங் முடிஞ்சதுல இருந்து இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இந்த டொனெட்ஸ்க் லுகான்ஸ்க்கு மட்டும் ரஷ்யா கொடுத்துடலாம் அப்படிங்கிறது பேசிட்டு இருக்கிறாங்க. லுகான்ஸ்க்கு 99% மேல 100% லிபரேட் பண்ணிட்டாங்க லுகான்ஸ்க்கு. இப்போ டொனெட்ஸ்க்கு முடிக்க போறாங்க. எப்படி இருக்கு நேரத்துல இது எப்படி ரஷ்யா சண்டை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே முடிஞ்சு அப்படிங்கிற சொல்லுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. சோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இழுக்க முடியற வரைக்கும் இழுக்கலாம், இழப்புகளை ஏற்படுத்தலாம். முடிஞ்ச வரைக்கும் ரஷ்யா முன்னேறி வர வரைக்கும் வந்து பண்ண கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கிட்டே இருப்போம். அவங்க எப்போ போதும் நிறுத்துறாங்களோ அது வரைக்கும் சண்டை பிடிக்கிறதுக்கு செலவு பண்ணிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற யோசனை இருக்கிறாங்களா என்ன எங்க தெரியல. ஆனா பயங்கரமான அப்செட்ல இருக்கிறது விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள், உக்ரைனோட அதிபர். ஏன்னா அதாவது பார்ட்னரோட நாடுகளோட இணைஞ்சு எல்லாம் வேலை செய்யறதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கிறோம். ஜாயிண்டா சேர்ந்து ஏர் ஸ்பேஸ வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ட்ரோனுக்கு எகெயின்ஸ்டா ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது கடமை தான், எல்லாம் செய்யலாம் தான்.
ஆனா இதுல என்னன்னா, போலாண்டுக்குள்ள ட்ரோன் போயிருக்கு. ஒண்ணும் பெருமளவுல கண்டனங்கள் கூட தெரிவிக்க மாட்றீங்களே. அதுக்கான எதிர்ப்பு கூட உங்ககிட்ட ஒண்ணும் இல்லையே. அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் பயங்கர அப்செட் ஆயிருக்காரு. ரஷ்யாவோட ட்ரோனு போலாண்டுக்குள்ள ஊடுருவி போயிருக்கு. இதுக்கு குடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் இதுதானா? அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா, அவரே கேட்டுக்கிறாரு. அது அ ஸ்லோவாக்கியா சொன்ன மாரிதான். போலாண்டு வந்து பாத்தீங்கன்னா, வேணும்னு பண்ணலீங்க. அது தெரியாம வந்திருக்குங்க. அப்படிங்கிறவள அவங்களே வந்து பாத்தீங்கன்னா, அதோட மனப்பான்மையில இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுல இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு செலவு வேணும். இது போல வந்து பண்ணா தினந்தோறும் ஒரு 30, 40 ட்ரோன் உள்ள போகுது அப்படின்னா போலாண்டுக்குள்ள, ஒரு 5, 6 நாள்ல திவாலாகி போயிருவாங்க போலாண்ட். ஸோ அதிகபட்சம் 1 மாசம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் திவாலாகிற மாதிரியான சூழ்நிலைக்கு வந்துடுது. இது போல உதவுனாங்க அப்படின்னா, நேட்டோ நாடுகள், யூரோப்பியன் யூனியன் வந்து உதவுனாங்கன்னா, தினந்தோறும் ட்ரோன்கள் உள்ள வந்து விழுந்துன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவும் சரி பெலருஸும் சரி அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆயுதமா இருக்கட்டும், ட்ரோன்களா இருக்கட்டும், எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றத பாக்குறோம். இப்ப புதுசா ஒரு மிசைல் பேஸ வந்து பாத்தீங்கன்னா பெலரூஸ்ல உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பெலரூஸோட கேபிட்டல் மின்ஸ்க் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்காங்க. மேபி இந்த லுக்கசங்கா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, ரெட் கலர் பட்டன் தடவி தடவி பாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல வச்சிருக்காரு போல தெரியுது. அதனால ஆசையா பக்கத்துலயே வச்சுக்கலாம். அடிக்கடி போய் ஒரு 8 எண்ணெட் பார்த்துட்டு வந்துடலாம், எப்படி இருக்குதுன்னு மெயின்டைன் பண்ணி எல்லாம் எல்லாம் நீட்டா இருக்குதா, பாலிஷ் போட்டு வச்சுக்கிறாங்களான்னு தினம் பார்த்துட்டு வந்துடலான்றதுக்காக ரெடி பண்றாரா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த ஒரிஷ்னிக் மிசைல் கேட்டார் இல்லையா, அதையும் டிப்ளாய் பண்றோம்னு ரஷ்ய தரப்பு சொல்லிக்கிறாங்க. சில இதெல்லாம் கொடுத்துருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. அணு ஆயுதமும் கேட்டிருந்தா இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை அது டிப்ளாய் பண்றதுக்கான மிசைல் பேஸ வந்து பண்ண புதுசா உருவாக்கி இருக்கிறாங்களா, அதுவும் கேபிட்டல் பக்கத்திலேயே வச்சிருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அச்சங்கள் தான். ஏன்னா ஒன்ஸ் நேட்டோ நாடுகள் இந்த நோட்டாம் போட்டிருக்காங்க, உக்ரைனுக்கு உதவ போறோம், உக்ரைன்லயே வச்சு நாங்க தடுக்க போறோம்னு ஏதோ ஒண்ணு சொல்லி வராங்கன்னா, அடுத்தடுத்த எஸ்கலேஷன்ங்கிறது நடக்கத்தான் செய்யும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பெலரூஸோட ஏர் ஸ்பேஸ பயன்படுத்தி உக்ரைனுக்குள்ள வரக்கூடிய விமானங்களை நாங்க சுட்டு வீழ்த்துவோம் அப்படின்னு ரஷ்யாவோட விமானங்கள் வந்துருச்சு. அதுவும் அதிநவீனமயமான விமானங்கள் SU-57 எல்லாம் களமிறங்குதுன்னா, அப்ப அது அடுத்த கட்ட எஸ்கலேஷனுக்கு போயிரும்ல. சோ இது போல விஷயங்கள் வரும்போது அப்புறம் பெலரூஸ் அட்டாக் பண்ணுவாங்க. பெலரூஸ் இது போல திருப்பி மிசைல் பேஸ் வந்து மிசைல்களை ஏவுனாங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்படி இருக்கும் சமயத்துல யூரோப்பியன் யூனியன் ஒற்றுமையா வச்சிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இப்ப பிரான்ஸ்ல ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிச்சு. எப்படி இந்த செர்பியா பல நாடுகளையும் ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ண ட்ரை பண்றாங்களோ அதே போல அங்கேயும் பேக் ஃபயர் ஆயிட்டு தான் இருக்குது. பிளாக் த கண்ட்ரி, எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்க அப்படிங்கிறது போல ஒரு இனிஷியேட்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸோட மக்கள் வெகு நடந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. 500க்கும் மேற்பட்ட மக்கள், குறைஞ்சது 521 நபர்களையாவது அரெஸ்ட் பண்ணிருக்கலாம் இந்த ப்ரொட்டஸ்ட் அப்போ பிரான்ஸோட போலீஸ் அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. பிளாக் எவ்ரிதிங் அப்படிங்கிறது போல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு டைம் ஒரு பிரைம் மினிஸ்டர் மேக்ரான் அவர்கள் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அது யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஆட்சி கவிழ்ப்பா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிகபட்சமா நபர்களை பிடிச்சது பாரிஸ்ல, கேபிட்டல்லையே அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. 250க்கும் மேற்பட்ட நபர்கள் அரெஸ்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இரும்பு கரம் கொண்டு அடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரான்ஸ். அது தொடர்ந்து இது போல ப்ரொட்டஸ்ட்ங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப நேபாளில கூட ஆட்சி கவிழ்ப்பு நடந்தது இல்லையா, ஒருவேளை அது போல நடந்துருமா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. அப்படி நடக்குதுன்னா அதை விட சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து தலைவர்களுக்கு விழுந்துரும் அதுவும் மக்கள் மத்தியில அப்படிங்கறத மாற்று கருத்துல என்ன நடக்க போகுது எதுங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா யூரோப்ல முசோலினி அவர்களுக்கு எல்லாம் நடந்திருக்கு இல்லையா. மோசமான விளைவுகள் நடக்காம இருக்கணும்னா எல்லாம் பேசி பிரச்சனை தீர்த்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னா உலக போர் தான் எஸ்கலேஷன் ஆயிரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரு கிட்ட வந்துடலாம். அதாவது இந்த அமெரிக்காவோட கான்டினென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஆர்கனைசேஷன், ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இருந்துக்கிறாங்க. இந்த லத்தீன் அமெரிக்கா இந்த நாடுகளை சேர்ந்த OASன்னு ஒரு அமைப்பு. இந்த அமைப்புல பெரு இருக்கு. இப்ப அவங்களுக்குன்னு ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கு. அதுக்கு ஏற்ப போலீஸ் இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்வாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரு தரப்புன்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா நாடுகளுக்கும் உரிமைங்கிறது இருக்குல்ல, அவங்களுக்கு விடுதலை இருக்கு, உரிமை இருக்கு, அவங்களோட சட்டம் என்ன அப்படிங்கிறது அதுக்கேத்த மாதிரி அவங்க பண்ணிக்குவாங்க இல்லையா. இப்போ தீவிரவாதம் இருக்கு, ப்ரொட்டஸ்ட் நடக்குது, இது போல பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கான காரண நபர்கள் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான இண்டிபெண்டன்ஸ் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கும் இல்லையா.
அதை விட்டு போட்டு இதெல்லாம் ஒரு நாடு, இதெல்லாம் ஒரு ஹியூமன் ரைட்ஸ்ன்னு சொல்லி இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது எப்படி? அது ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால இதெல்லாம் டாலரேட் பண்ண முடியாது. வெளி நாடுகள், வேற நாடுகள் இன்டர்னல் பிரச்சனையில அதிகமா இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனை யூஸ் பண்ணி விளையாடுறதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிற பண்ண பெருவோட அதிபர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஒருவேளை இது போல அமெரிக்கால இருந்து ஒரு நாடுகளை விலகுறாங்க அப்படின்னா மேபி இந்த வெனிசுலாவோட எஸ்கலேஷனுக்கான காரணமா இருக்குமா அப்படின்ற கேள்விகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. எஸ்கலேஷன் அப்படிங்கிறதுக்கு நோக்கி தான் பல நாடுகளும் ஓடிட்டு இருக்காங்களே தவிர இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் கண் முன்னாடியே இல்ல. எல்லாம் உட்காந்து பேசி பிரச்சனையை முடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிற.